كان يقول اللهم اجعلني من الذين إذا حسنوا استبشروا وإذا أساءوا استغفروا رواه ابن ماجه والبيهقي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையானவர்களை பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர புரிவானாக என்று இந்த நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் இவ்வாறு துவா செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹும்ம ஜஅல்னி, யா அல்லாஹ் என்னை ஆக்குவாயாக, மினல்லதீன இதா அஹ்ஸனு, நான் நன்மை செய்தால் இஸ்தப்ஷிரு, மகிழ்ச்சி உரையக்கூடியவனாக ஆக்குவாயாக. நான் நன்மை செஞ்சேனா அதை கொண்டு என்னை மகிழ்ச்சி பெறக்கூடியவனாக ஆக்குவாயாக. இதா அஸாஉ, நான் பாவம் செய்தோம் என்றால், தீங்கு செய்தால், பாவம் செய்தால், இஸ்தக்ஃபிரு, பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவனாக. நன்மை செஞ்சா மகிழ்ச்சியாக, பாவம் செஞ்சா உடனே இஸ்திக்ஃபார், பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக ஆக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு துஆ செய்வார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இப்னு மாஜா, பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. ஹாரித் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை ஹதத்தனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹாரித் இப்னு சுவைத் சொல்றாங்க, ஹததைனி இஹ்தாஹுமா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஆখির அன் நஃப்ஸி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரெண்டு ஹதீஸை எனக்கு அறிவித்து கொடுத்தார். ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் தான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக, ஒரு ஹதீஸாக என்ன பண்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ரெண்டு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னல் முஃமின யரா துனூபஹு, ஒரு மனிதன், ஒரு முஃமின் தன்னுடைய பாவத்தை எப்படி பார்ப்பான்? ஒரு முஃமின் தன்னுடைய பாவத்தை, தான் செய்த பாவ செயல்களை எப்படி பார்ப்பான் அப்படின்னா, ஒரு மலையை போல பார்ப்பான். ஒரு முஃமின் ஒரு பாவம் செய்த பாவத்தை மலையை போல பார்ப்பான் என்று சொல்றாங்க. கஅன்னஹு காஇதுன் தஹத ஜபல், மலை அடிவாரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு அந்த மலையே நம்ம மேல விழுந்துருமோ, மலை அடிவாரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு அந்த மலையே நம் மேல விழுந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருப்பான். தன் மீது அந்த மலை சாய்ந்து விடுமோ, நம் மேல விழுந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருப்பதை போல ஒரு மழையை போல கருதுவான் ஒரு மூமின் பாவம் செய்த நிலையை. வயின்னல் ஃபாஜிர், சர்வசாதாரணமா பாவம் செய்யக்கூடியவன் இருக்கிறான் அல்லவா, யரா துனூபஹு, அவன் பாவத்தை எப்படி பார்ப்பான் அப்படின்னா, கதுபாபில் மர்ரா அலா அன்ஃபிஹி, ஒரு ஈ வந்துச்சுன்னா இப்படி போச்சுன்னா, மூக்குக்கு நேரத்துல ஒரு ஈ போச்சுன்னா என்ன செய்வோம்? ஒன்னும் கண்டுக்க மாட்டோம்ல. அதே போல ஃபகால பிஹி ஹக்கதா பியதிஹி ஃபதம்பஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய கையினால் இப்படி தட்டி காமிச்சாங்க. பாவம் செஞ்சா இவ்வளவுதான் அதை கருதக்கூடிய செயல்பாடுகள். பாவத்தை பெருசா கருத மாட்டான் பாவம் செய்யக்கூடியவன். ஆனால் முஃமின் என்பவன் எப்படிப்பட்டவன்? பாவம் செஞ்சிட்டாலே மழையை போல, அந்த மழை நம் மீது விழுந்து விடுமா என்று பயந்து கொண்டிருக்கக்கூடியவனை போல என்று அதில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாவம் செய்யக்கூடியவனுக்கும் ஒரு முஃமினான மனிதன் பாவம் செய்து விட்டால் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பதையும் ஒரு உதாரணமாக இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன? அதில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க,
யகூலுல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்ரஹு பி தௌபதி அப்தில் முஃமின் ஒரு முஃமினான அடியானுடைய தௌபாவை கொண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு முஃமினான அடியான் தௌபா செஞ்சானா அல்லாஹ் என்ன பண்றான்? அஃப்ரஹ அவன் சந்தோஷம் அடைகிறான். எப்படி சந்தோஷம் அடைகிறான் என்று ஒரு உதாரணத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுறான். என்ன? من الرجل نزل في عرض دبيجة مهلكة معه راحلته عليه طعام وشراب ஒரு மனிதன் தன்னுடைய வாகனத்தில் பயணிக்கிறான். ரொம்ப கரடு முரடான பகுதியாக இருக்கிறது. ரொம்ப ஆபத்து நிறைந்த ஒரு பகுதியில பயணம் செய்கிறான். ரொம்ப ஆபத்து நிறைந்த கரடு முரடான ஒரு பகுதியில தன்னுடைய வாகனத்துல தன்னுடைய ஓட்டத்துல என்ன பண்றான்? பயணம் செய்கிறான். அந்த வாகனத்தில் தான் அவனுடைய உடைமைகள் இருக்கின்றன, அவனுடைய உணவு இருக்கின்றன, குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கின்றன. தன்னுடைய நீண்ட தூர பயணத்தினால் களைப்படைகிறான். களைப்படைந்த அந்த பயணி தன்னுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கி வாகனத்தை பக்கத்தில் வைத்து விட்டு தன்னுடைய தலையை கீழே வச்சு நல்ல தூங்கிடுவான். நல்ல தூங்கிடுறான். களைப்பினால் நல்ல தூக்கம் வந்தது. விழிச்சு பார்த்தா விழித்து பார்த்தா தன்னுடைய வாகனத்தை காணும். தான் வந்த வாகனத்தை காணும். அந்த வாகனத்தில் தான் உணவு இருக்கிறது, உடைமைகள் இருக்கின்றன, குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கின்றன. தேடுகிறான் தேடுகிறான் தேடுகிறான், நான் முழுக்க தேடுகிறான். கடுமையான வெயில் சூடு தாங்க முடியாது. மக்களே இல்லாத பகுதியாக இருக்கிறது, யாருமே இல்லாத பகுதியாக. நீங்க தண்ணி கிடைச்சா தண்ணியை குடிச்சுக்கலாம அப்படின்னு தண்ணீர் இல்லை. கடுமையான சூடு ஏற்பட்டது, கடுமையான தாகம் ஏற்பட்டது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இதுதான் நாடு இருக்கிறான் நமக்கு என்று நினைத்துக் கொண்டு என்ன பண்றான்? திரும்பவும் எங்க வந்து தூங்கினானோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்துடுறான். சரி, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எந்த பயணம் செய்து நீண்ட தூரம் போகவும் முடியாது. வாகனம் வேணும், குடிப்பதற்கு தண்ணி வேணும், கடுமையான தாகம் இருக்கு, பசி இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது. நம்ம படுப்போம் சொல்லி நான் மௌத்தாகிற வரைக்கும் இப்படி தூங்கிட வேண்டியதான் சொல்லி வந்து அதே இடத்துக்கு வந்து எங்க முதல்ல தூங்கினானோ அந்த இடத்துக்கு வந்து நான் மௌத்தாக போகிறேன் என்று தூங்குறான். கைய தலையில வச்சுக்கிட்டு தூங்கி விடுகிறான். நம்ம மௌத்தாகிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்லா தூங்கி திரும்பவும் விழித்து பார்க்கிறான். நல்லா தூங்கிட்டு விழித்து பார்க்கிறார். அந்த வாகனம் பக்கத்திலே வந்து நிற்கிறது. திருப்பி அவனுடைய வாகனம் எங்க விட்டானோ அதே இடத்துல வந்து திரும்பவும் நிற்கிறது. அவன் வைத்த உணவு அப்படியே இருக்கிறது அந்த வாகனத்தில். அவன் குடிக்க வைத்திருந்த தண்ணீர் இருக்கிறது. இவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். நான் மௌத்தாவே போயிடலாம், கட்டத்துக்கு போயிட்டான். திரும்ப வாகனம் கிடைச்சிருச்சு, தண்ணி கிடைச்சிருச்சு, சாப்பாடு கிடைச்சிருச்சு, உடைமைகள் கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சோட எவ்வளவு மகிழ்ச்சி ஆகுவான். இதை விட இதை விட பன்மடங்கு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். எப்பொழுது? பித்தௌபத்தில் ஆபத்தில் முஃமின், ஒரு முஃமினான அடியான் தௌபா செய்யப்படுது, பாவ மன்னிப்பு தேடப்படுது, பாவத்திலிருந்து மீட்சி ஏற்படப்படுது. என்ன பண்றான்? இந்த வாகனம் கிடைத்தவனை விட அல்லாஹ் கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா நம்ம பாவம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த், அல்லாஹ் அப்துல் முஃமின், ஒரு முஃமினான அடியான்
அல்லாஹ் நேசிக்கிறார். எப்படிப்பட்ட மூமினான அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறார்? அல் முஃபத்தினு தவ்வாப், கடுமையாக சோதிக்கப்பட்டார், கடுமையான நோய் ஏற்பட்டது, கடுமையான சோதனை ஏற்பட்டது, கடுமையான பிரச்சனை ஏற்பட்டது. அந்த நிலையிலையும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறாரே அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறார். இந்த அடியானை சோதனை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்துட்டானே வெறுக்கல அல்லாஹ்வை. கேட்டு கேட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, மனசுல இருந்து ஒதுக்கல அல்லாஹ்வை. ரப்பு இருக்கிறான், ரப்பு தான் இந்த சோதனையை நீக்க வேண்டும், ரப்பு தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். தனக்கு ஏற்பட்ட சில பேர்லாம் சரிப்படைந்து விடுவார்கள். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், நான் நல்ல தொழுகு தானே செய்யறேன், நல்ல இபாதத் செய்ய வர செய்யறேன், எந்த பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் இவ்வளவு சிரமம் ஏற்பட்டதெல்லாம் என்று சலித்துக் கொள்வார்கள். இந்த அடியான் தனக்கு ஏற்பட்ட சோதனைகள், நோய்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லா நிலைகளையும் தாங்கி கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய அந்த அடியானை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி தௌபா செய்வதனால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்றெல்லாம் இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக நம்மை அதிகம் தௌபா, அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.